விஜய் காவேரி கூட தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு காஃபி கொடுக்க வந்த அந்த வேலைக்காரி லேடி கிட்ட வீட்டில் தங்கியிருக்க அந்த 3 பேரும் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு விசாரித்து அவங்களுக்கு தங்க சரியான இடம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு விஜயே அவங்களுக்கு ஒரு ரூமையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு உள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிடுறாங்க. அதனால் அந்த வேலைக்கார லேடியுமே அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்கள நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தின ராதாவும், நீ ஒன்றும் இந்த ரூம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அந்த ரூம் அவங்களுக்கு காமி, அதுவும் க்ளீன் பண்ணலாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு முதல்ல விஜய் தம்பிக்கு தெரிஞ்சா தன்னை சத்தம் போடுவாங்கன்னு சொன்ன அந்த லேடியோட வாயை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோர் ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேலைக்கார லேடி அந்த ரூமை காட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் முக்கியமாக கிருஷ்ணா கேள்வி கேட்க அப்போ கரெக்டாக அங்கேயுமே போயிட்டு முடிஞ்சால் இந்த ரூமில் தங்குங்க, அப்படி இல்லைனா வெளியே ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிக்கோங்க, நீங்கள் ஒன்றும் இங்கே இருந்து கிளம்பி போனால் எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, மாறா சந்தோஷம்தான் சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சி சிந்து அழ ஆரம்பிக்க உடனே கிருஷ்ணாவும் இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு தான் சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் வேண்டாம், இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இங்கே இருக்க இருக்க எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அவங்களோட அம்மாவும் அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கும்போது உடனே கிருஷ்ணாவும் நம்ம இப்படியெல்லாம் பாதியிலே விட்டுட்டு ஓடணுன்றதுக்காக தான் அவங்க இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தலையெழுத்தா இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேச்சு வாங்குறதுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நம்ம இங்கே இருந்துகிட்ருக்கோம், ஒருவேளை என்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் உங்களை இந்த நிலைமையில வந்து நிறுத்தியிருக்க மாட்டேன், இவங்கக்கிட்ட பணத்துக்காக கெஞ்சிருக்கவும் மாட்டேன், இப்போ மட்டும் என்ன அவங்க கஷ்டமாக பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட முதல் பொண்ணோட மாப்பிள்ளை மலேசியாவில் இருக்கானா, 2வது பொண்ணோட மாப்பிள்ளை பார்த்தீங்கள வசதியை, 3வது பொண்ணும் நல்ல வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்துருக்காங்க, ஏன் இப்போது நர்மதா அந்த 4வது பொண்ணை கூட பணம் கொடுத்து ஒரு ஹாஸ்டலில் தான் தங்க வச்சு படிக்க வச்சிட்ருக்காங்க, ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் இருக்கும்போது நமக்கு கொடுக்கக்கூட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டும் இருக்கீங்களா என்ன, அது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ வசதியாக இருந்துக்கிட்டே இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நான் ஒன்றும் இதெல்லாம் விட்டுட்டு போகிற அளவுக்கு முட்டாள் கிடையாது, கண்டிப்பாக 50% ஷேரை வாங்கிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கோ இங்கே இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நம்ம போயிடலான்னு தோணிக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாரை பார்த்தாலும் அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க, அதுவும் சாரதாவோட பக்கத்தில் இருக்க தன்னோட ஃபோனை கூட எடுக்க போக பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க அவங்களோட அம்மா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சாரதா கிட்டேருந்து அந்த ஃபோனையுமே வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே சும்மா இல்லை, அப்பப்போ சாரதா கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு காவேரியும் கங்காவும் தான் ஏன் தான் அம்மா இப்படி பேசுகிறாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ராதாவோ இந்த குடும்பத்தை வீட்டை விட்டு எப்படியாவது அசிங்கப்படுத்தி துரத்தணுன்றதுக்காக அவங்களோட பங்குக்கு அவங்க எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சிந்து அந்த பொண்ணு பசின்னு சாப்பிட்றதுக்காக கிச்சன் பக்கம் வந்தால் கூட அவங்கள ரொம்பவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கங்காவும் காவேரியுமே பார்த்துட்டு அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுற லெவலுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ காய்ஸ், இப்போ இந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக பண கஷ்டம் உண்மையாகவே இருக்குன்றதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு வழி இல்லாமல் தான் இங்கே இருக்காங்கன்றதும் அவங்க பேசுகிறதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ காய்ஸ், இந்த விஷயத்தை சீக்கிரமாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு விஜயும் காவேரியும் இந்த விஷயத்தில் ஒரு சரியான முடிவை கூடிய சீக்கிரம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?